பாருங்க, இவர் வரும்போதே என்னத்தை பார்த்துட்டாரு? 2 படகுகளை அவர் பார்த்து விட்டார். காலியா இருக்கிற கடற்கரை ஓரத்தில் இருக்கிற 2 படகுகளை பார்த்து விட்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக்கும். இவருக்கு அந்த சீனை பார்த்தனே தெரிஞ்சிருச்சு. இவங்க நைட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாடுபட்டு செஞ்சு கடைசியில் ஒன்றும் கிடைக்காம வந்து கடற்கரை ஓரமாக நின்று வலையை அலசிட்டுருங்க. இப்போ இவங்களுக்கு மீன் கிடச்சிருந்தா இன்னொரு மீன் விற்க போயிருப்பாங்க, இல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்தார். நம்ம போய் ஜெபமே பண்ண வேண்டாம், கேட்கவே வேணாம். ஐயோ என்னுடைய இதை எனக்கு இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லவே வேணாம். அவர் கண்கள் நம்ம ஏற்கனவே கண்டு இருக்கிறது. ஏன் காலியாச்சு, ஏன் அந்த எம்டினஸ் உனக்கு வாழ்க்கையில், நான் அதற்கு காரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா, அவரே வந்து என்ன பண்ணுகிறார், படவில் ஏறிட்டு முன்னாடி ஒரு போதகம் பண்ணினார். உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அற்புதம் நமக்கு நடக்க வேண்டுமா, இல்லை என்றால் நம்ம வந்து ஒரு புதிய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டுமா, மெயினானது என்ன தெரியுமா? நல்ல போதகம். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு வரும். இவன் 2 படகு நிறையா இவனுக்கு கிடச்சிது. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். வலை கிழியத்தக்கதான் கிடச்சிது. இவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? காலியான போட்டை நான் நிரப்புவேன்னு தான் பேசியிருப்பாரு. நீ சரியில்லை, நீ பண்ண தப்புக்கு தான் உனக்கு இன்னைக்கு காலியாக இருக்குது, நீ தசமபாகம் காணிக்க கொடுக்கல, அப்படிலாம் பேசலை. ரிசல்ட்டை பார்க்கும்போதே தெரியுது அவர் என்ன பிரசங்கிச்சிருப்பார் என்று.